நண்பர்களே, இதான் நம்ம வண்டி பார்த்துக்கோங்க. இதில் தான் நம்ம எப்போவும் டெய்லி ஆஃபீஸ்க்கு போவோம். ஸ்பேனர் செட் ஆகலை, இது வருஷம் கலத்தணும். இது 18க்கு 19 இருக்குது. பார்த்திங்கன்னா செட் ஆகலை. அதனால் என்ன பண்ணோன்னா, ஒரு தந்திரத்தில் ஒரு இதில் இதுக்கு உள்ளே சொருவணும். சொருவி சுற்றுனதில் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கலத்திட்டோம் ஓரளவுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. உள்ளே இதை கலத்த முடியல. எப்படி கலத்தணும்னு நீங்கள் வேணால் சொல்லுங்கள். அந்த நெட்டு கலத்த ஒன்று இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப டைட்டாக இருக்கா, கலத்த முடியல நம்மளால். அதனால் ஸோ இதுக்குள்ளே உள்ளது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இது வந்து நம்மகிட்ட கலத்தி வச்சுருந்த இதுக்கு பேர் என்னது? கியரா பார்த்தீங்கன்னா ரப்பர் ரொம்ப தேஞ்சிட்டு மேலே இருக்கிற வந்து அளவு சைஸ் பார்த்தீங்கன்னா, சாரி வீடியோ கொஞ்சம் ப்ளர் ஆகுது. இதை பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த ரப்பருக்கு மேலே உள்ளதுக்கும் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேய்மானம் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். நம்மகிட்ட புதுசு ஒன்று இருக்குது பாருங்கள். இதுதான் புதுசு பார்த்தீங்களா, தெரியுதாங்களா? புதுசு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இனிமேல் நம்ம வண்டி ஜெட்டாக பறக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மகிட்ட பாருங்கள் க்ரீஸ் போட்டுட்ருக்காப்புல நம்ம ஆள். ஃபுல் பக்கமும் க்ரீஸ் போட்டாச்சு. அது திருப்பி காட்டுங்க நீங்கள் க்ரீஸ் போட்டதை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கப்பா நம்மகிட்ட க்ரீஸ் எப்படி ஆகிருக்கோன்னு நல்லா தெளிவாக அதில் போட்டாச்சு. ஓகே, சொல்லிட்டாப்புல அது எதுக்கான இதை மாட்டியிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடாமீட்டர் கேபிளா? பொருந்துருச்சு. ஓகே, சரியாக மாட்டி விட்டீங்களா? ரைட். எங்கள் வாய்ஸ்லாம் கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் வீடியோ பார்த்து யாரும் வாய்ஸை கண்டு மறந்துட வேண்டாம். என்ன பண்ணணும், மாற்றணுமா? ஆமாம், இந்த இதை வச்சு நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்டார் ஸ்க்ரூவுக்கு மாற்றி இது பண்ணுறோம் பாருங்கள். கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காப்புல இதை மாற்றுறதுனால இன்னைக்கு. ஏன்னா இந்த வண்டி இதுக்கப்புறம் ஸ்வைங்கன்னு பறக்க போகுது. பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்டை வந்து நம்ம கலத்திட்டோம். இந்த போல்ட் இதை அந்த ஸ்க்ரூவை கலத்த முடியல. இது ரொம்ப நாள் இதாகிட்டு. இந்த ஸ்க்ரூ கலத்தினா தான் உள்ள அதை நல்லா இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஓகே, நேற்று நைட்டே கொஞ்சம் எண்ணெய் போட்டு வச்சுருந்துருக்கோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் பெட்டராக பண்ணுறோம். விடுங்க. பின்னால் இது பண்ணணுமா நண்பர்களே? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பின்னால் பின்னால் தூக்கி தான் இருக்குங்க. ஃபோன்ஸ் பின்னால் தூக்கி தான் இருக்குது. நீங்கள் தான் கரெக்டாக மாற்றணும். இது பொருந்த மாட்டேங்கி நண்பர்களே பார்த்தீங்கன்னா கலத்திட்டான். எப்படி மாட்டணும்னு தெரில. மாற்றிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆக்சல் எடுங்க பாருங்க, இவ்வளோ பெரிய கருவியை தான் எடுத்து அதில் மாட்ட போகிறோம். இப்போ மாட்ட போகலாம் பொண்ணு பார்த்தீங்களா? அதுக்கும் க்ரீஸ் போடணுமா? நல்லா தடவுங்க க்ரீஸ். இருங்க வரேன், அந்த பக்கம் காட்டுறேன் எதில் போடுத்தாப்புலன்னு. ஒரு சொருகிற அளவே அந்த அளவுக்கு நல்லா அழகாக சொருவாப்புல.
அமுக்குங்க அமுங்க. எதை அமுக்கணும்? வண்டியை. வண்டி அமுக்கணுமா? இதுதான் இந்த வரும். அதனால் அப்படி இப்படின்னு தான் நினச்சிக்கிறாங்க. நான் ஒன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டு. பார்த்திங்கன்னா இந்த 2 போல்ட்டும் மாட்டணும். இப்போ நம்ம ஒன்ஸு மாட்டுறது தான் இருக்குது. டைட்டாக மாட்டணும். இல்லை வண்டி கிளம்பும்போது டயர் மட்டும் தனியாக முன்னால் ஓடிடும். ஷிட். தப்பா மாட்டிட்டேன். தப்ப மட்டுமா? பின்னாடி வரணும். எது எது பின்னாடி வரணும்? இந்த ஹப்பு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணும். எங்கே முன்னாடி வரணும்? எதுக்கு முன்னாடி? ஓ இது மேலே வரணும் கொஞ்சம். தூக்குங்க. ஏன் அப்படியே வச்சு சுற்றி அதை பண்ண முடியாதா? சுத்த முடியாது, தட்டும். ஓ மை காட், ஒன்ஸ் 1க்கு 2 வேலையாக மாற்றிட்டாப்புல. பார்த்தீங்களா, மறுபடியும் கலத்த வேண்டியதாயிட்டு. கை பார்த்து. வைங்க. லாடை உரியாச்சு. வண்டியை ஃப்ரீயாகும். இது இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே போகணும். இப்போ முடியலாமா? வாங்க. வெயிட் பே. ரைட். கரெக்டாக செட் ஆகிட்டா? அது என்ன பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. ரைட், சூப்பர். இதை காட்டுங்க ஜெபராஜ். என்ன பண்ணியிருந்தோம்? செக்மெண்ட்டை பாருங்க. இந்த இடத்துக்குள்ளே வரணும். சரிதா? உள்ளே காட்டுங்க. உள்ளே காட்டுங்க. இந்த லாக்குள்ளே கரெக்டாக உட்காந்துருச்சா? அதான் பிரேக் பிடிக்கும். நம்மள பண்ணிட்டாப்புல வந்துட்டு இருக்கு. நானும் அப்போ டச் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கரெக்டாக மாட்டிட்டோம்ன்றது நம்புகிறேன். நல்லா டைட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம ஆஃபீஸ் போகும்போது வீல் முன்னால் ஓடிடக்கூடாது கலந்து. ஒன்றா இறங்கி போய் பிடிக்கணும். அதுக்கு நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான். யார்? நம்ம ஆள் தான், எங்கள் அண்ணன். அது வேறு யாரும் இல்லை. கோவிட் கோவிட் நல்லா பிடிப்பாப்புல. யார்? டாமியா? நம்ம கோவிட் கென்ஸா கையில் கோடு போட்டாதும். தட்டையங்க இது அதை வச்சு பண்ணாத. அப்போ இதை வச்சு தான் பண்ணோம். இப்போ இதுதான் நாங்கள் இப்படி தான் கலத்தணும். முடிச்சிட்டியா? டைட் பண்ணு. இருங்க வரேன். இப்படி ஃபுல்லாக விடாதீரும். போடும். லாக் பண்ணவா? பண்ணு. இது திரும்ப நீ எடுக்காத. பார்த்தீங்களா எவ்வளோ ஐடியா வச்சு நாங்கள் எப்படி டைட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸ்லிப்பாகுது.
வெயிட் நான் டைட் பண்ணுறேன். திரும்ப கரெக்டான கேப்பில் விடுங்க ஜெவராஜ். வச்சாச்சா? நீங்கள் சரியாக போடல, நான் பண்ணுறேன். சரி, இதோட நான் கட் பண்ணிடுறோம். வேண்டாம், முடிச்சாச்சு. பார்த்தீங்களா சரி வச்சுக்கோ. நம்ம கலத்தின இப்போ ஸ்பேனர் எல்லாத்தையும் ஒரு பேக் பண்ணி வச்சாச்சு. நம்ம பொன்சு வண்டியை எடுத்துகிட்டு இருக்கல. முதல்ல உருட்டி பாருங்கள், டயர் முதல்ல உருளுதான்னு பாருங்கள். கண்ணாடி டைட் வைப்போம். கண்ணாடி டைட் வைக்கணுமா? பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு நாள் டைம் கிடச்சனால என்னென்ன வேலை பார்க்கணும் பார்த்தீங்களா. இதுதான் பேச்சுலர் லைஃப். இனிமேல் இதை முடிச்சுட்டு ஆஃபீஸில் ஃபுல்லாக எக்ஸலில் ஒர்க் பண்ணோம். இப்போ சர்ஃப் எக்ஸலில் ஒர்க் பண்ணி மேலே ஊற வச்சுட்டு வந்துருக்கு. துணி துவைக்கணும் போய். என்ன டைட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். அவ்வளோதான் மூட்டை இல்லைங்க. இல்லை, நீங்கள் மட்டுமே வண்டி எடுத்தா பார்க்கணும். விடுங்க வாங்க. மீட்டர் கிட்டத்தட்ட 6லேருந்து 7க்கு கொஞ்சம் நவுண்ட் இருக்குது. பார்த்தா கடைசியாக நவுண்டில் பிடிங்க. வண்டி ஓட்டி பார்த்தா தான் தெரியும். 6லேருந்து 7க்கு நவுண்ட் இருக்குது லைட்டாக. பார்த்தீங்கன்னா 6 இருந்துச்சு கரெக்டாக. காட்டில் உங்களுக்கு தான். சரி, ஒன்ஸ் வண்டி எடுப்பாங்க பாருங்கள். ஓடுறத பார்க்கணும் ஜெவராஜ். அப்படியா? பார்த்தீங்களா, சாகடிக்கிறதுக்கு மொத்தமாக கூப்பிடுதான். கேட்டால் அதை காட்டணுங்க. என்னச்சு இல்லையான்னு பாருங்கள். உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுட்டா கொஞ்சம் பாருங்கள். சரிதா? போலாமா? போகலாம். வண்டி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒன்ஸு? 7 கிலோமீட்டர் ஓடுது. சரி, மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்துடலாங்க. சூப்பராக ஓடுது. ஸ்பீட் எடுத்து பார்ப்போம். போயிட்டுருக்கோம் நம்ம. எவ்வளோ காடு போகணுங்க இங்கே? எப்படி போயிட்டு ஒரு யூட்டன் அடிச்சுட்டு வந்தோம். நான் அங்கே பின்னால் பிடிக்காமல் இருக்கேன். துணி வேறு சுற்றி வச்சுருக்கோம். யூட்டன் அடிச்சிடும். அது அவங்க முதுகில் குத்திடக்கூடாது. யூட்டன் அடிச்சிடுமா? பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. பிரேக் பிடிக்க மாட்டேக்கா? ஃப்ரண்ட் பிரேக்கா? பிரேக் பேட்லையும் கிரீஸ் போட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் பிடிக்கலங்கீங்களா? இல்லை, வண்டி அடிச்சு ஓட்டல. பார்த்து திருப்புங்க, யாராச்சும் வந்து சாத்திராம தெருவுக்குள்ள இருந்து. இப்போ இப்படி ஃப்ரீயாக வீல் இதாகுதா இல்லை லைட்டாக தான் இதாகுதா? கரெக்டாக இருக்குது. ஆமாம், அப்போ அந்த ஒரு ரப்பர் தான் இதாக இருந்திருக்கு. பாருங்க, 87 சுற்றிருச்சு. 1 கிலோமீட்டர் ஓடிட்டு. 1 கிலோமீட்டர் ஓட்டா? பரவாயில்லையே. நண்பர்களுக்கு கொஞ்சம் தெரியாதுன்னு நினைக்கேன். தெரியுதா? தெளிவாக தெரியுதுக்குன்னு நினைக்கேன். சூரிய ஒளி கொஞ்சம் அடிக்கி. நாங்கள் சாயங்காலம் வந்து கொஞ்சம் எடுத்து போடுறோம். காட்டுங்க, நான் காட்டேன். எனக்கே தெரியல. கட் பண்ணுங்க.